அதே போல நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசனோடு இருக்கக்கூடிய சுற்றுவ முதல்கட்டு உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் 2 முக்கிய விடயங்கள் செய்திகளாக ஊடகங்களில் உலா வருகின்றன. ஒன்று, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே கிராஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு பெருமளவிற்கு திரண்டு ஒரு பேரணியாக சென்றிருக்கிறார்கள். ஒரு இடத்துல விவசாயம் நல்லா நடக்குது. அந்த மக்கள் அதை ஒரு வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இடத்துல பூமி கடையில் ஒரு கனிம வளம் இருக்குது. இந்த கேஸில் வந்துட்டு கிராஃபைட். அந்த கிராஃபைட் என்ற ஒரு கனிம வளம் இன்னைக்கு தேவை, முன்னேற்றத்துக்கு தேவை. அதுக்காக அந்த இடத்துல அந்த கிராஃபைட் சுரங்கம் அமைக்க போனால் அதிலிருந்து எடுக்கிற வளம் ஒன்று இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அப்படியே வளர்த்து மேலோங்கி அது மக்களுக்கு பயனளித்திராது. அது ஒரு கார்பரேட்டு கொடுப்பாங்க, ஏலம் விடுவாங்க, அதை அவர் எடுப்பார், உலகத்தில் எங்கே வேணாலும் அவர் விற்பார். அதானி மாதிரி, அம்பானி மாதிரி அவங்க பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க. இப்படி ரஷ்யாவிலேருந்து எண்ணெயை வாங்கினாங்க இல்லையா டிஸ்கவுண்டட் ரேட்டில், அதில் 13 பில்லியன் லாபம் இந்தியாவுக்கு. ஆனால் யார் அனுபவித்தது? நரோரா மற்றும் ரிலையன்ஸு ஆகிய 2 நிறுவனங்கள். நமக்கு ஒன்றும் இல்லை. பெட்ரோல் விலை குறைஞ்சுதா? இல்லை. டீசல் விலை குறைஞ்சுதா? இல்லை. சமையல் எரிவாயு விலை குறைஞ்சுதா? இல்லை. அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. அதான் மோடி ஆட்சி. வளர்ச்சிக்கான அரசு, டபுள் இன்ஜினு இந்த அரசு தான் அது. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கிராஃபைட் தொழிற்சாலை யாருக்கு விடுவாங்க? ஒரு தனியாருக்கு விடுவாங்க. ஒரு கார்பரேட் வருவான். அவன் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றுச்சூழலெல்லாம் கெடுத்து புண்ணாக்காக்கு ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டு இதெல்லாம் வளர்ச்சிக்கு தேவைன்னு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிப்பாங்க பிஜேபி. இதையெல்லாம் தூண்டி விடுவது தேச விரோத சக்திகள் அப்படின்னு ஆரம்பிப்பார். அண்ணாமலை ஆரம்பிப்பார், அப்புறம் நயனா நாகேந்திரன் ஆரம்பிப்பார், அப்புறம் அவங்களுடைய ஸ்டூஜ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, எடப்பாடி, இவங்களாமும் ஆரம்பிப்பாங்க. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி எதிர்க்கிறவங்கள துப்பாக்கியால் சுட்டு கொன்னவங்க தானே இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு. எனவே எது வேணாலும் செய்வாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ஜனநாயக குடியரசு. இதில் மக்களினுடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களினுடைய கருத்து கேட்டு அந்த இடத்துல எது இருக்கணும் இல்லைன்றது முடிவு செய்ய வேண்டிய ஒரு அரசு அங்கே இருக்கிற வளத்துக்காக, கார்பரேட்டுக்காக சுரங்கம் அமைக்க நான் ஏலம் விடுவேன்னு சொல்கிறது என்ன விதமான ஜனநாயகம்? நீ இன்னைக்கு இருக்கலாம், போயிடலாம், பட் இந்த நாடு, இந்த மக்கள் என்றென்றைக்கு இருப்பாங்க. எனவே இதைத்தான் கவனம் செலுத்தணும். இந்த கிராஃபைட் ஆலை இங்கே வரக்கூடாது, அந்த இடத்துல விவசாயம் பாதிக்கப்படும்னா தேவையில்லை. மினிமம் ஃபுட்டு, உணவு பாதுகாப்பு, அதை தரக்கூடிய நிலம், அதை தரக்கூடிய நீர்நிலைகள், அதை தரக்கூடிய சூழல், இதற்கு எந்த விதமான பாதிப்பையும் அனுமதிக்க மாட்டேன்னு அண்ணா சொன்னார். ஏன்னா அரிசி பஞ்சம் தமிழ்நாட்டில் 65, 66, 60களில் இருந்துச்சு. அப்போ சொன்னார், நன்சை நிலங்களில் எந்த தொழிற்சாலைக்கும் இடம் தரக்கூடாது அப்படின்னாரு. ஒரு அரசு உத்தரவை பிறப்பிச்சார். ஆனால் அந்த அரசு உத்தரவு கீழே பண்ணிவிட்டு தான் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எல்லாம் இந்த மோடி அரசும் அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசும் திட்டமிட்டு திணிச்சாங்க. நம்ம பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துகிறோம். அதில் நானும் ஒரு அங்கம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நிறுத்தினோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை டிக்ளேர் பண்ணோம். இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேற ஒன்று கிராஃபைட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலூரில் டங்ஸ்டன். இப்படி எதையாவது ஒரு வளங்கள் பூமிக்குள்ளே எங்கே தோணாலும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டியது. அழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஒன்றும் கிடையாது, பராரியாக தெரிய வேண்டியதுதான். அப்படி எவ்வளோ நடந்திருக்குது, ஒரு சிலலாம் நடந்திருக்குது.
நம்மளாம் ஹிஸ்டரியிலலாம் நம்ம படிப்போம். நம்ம நாடு எப்படி வந்து ரூர்கலா, இரும்பாலை, நேருவின் கனவு ஆய்ப்புன்னு சொல்லுவோம். 14 கிராமங்கள் அடிக்கப்பட்டன. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத தூக்கி இன்ன வரைக்கும் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. ஆனா இந்தியாவுடைய வளர்ச்சியின் அடையாளம் ரூர்கலா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்ப என்ன ஆகுது? ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த பூர்வ குடிகளினுடைய வாழ்வை அழித்து உருவாக்குகிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நர்மதா அணை அந்த திட்டத்தை எதிர்த்து மேத்தா பட்கர் உள்ளிட்ட எவ்வளவு பேர் போறாங்க. ஏன்? நீர்மட்டம் உயர உயர கிராமங்கள் மூழ்கி கொண்டே போகின்றன. விவசாயத்துக்கு தானே தண்ணீர் வேணும். ஆனா அந்த கிராம மக்களுடைய என்ன அவங்களுக்கான மாற்று எதுவும் இல்லை. தூக்கி வெளியேறி நகரங்களில் வந்துட்டு அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். இதுதான் இந்த நாட்டில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஆட்சி. இவ்வளவுதான் அது. இதில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த வேறுபாடு கிடையாது. எனவே தான் நாம சொல்றோம், இந்த கிராஃபிட்டி தொழிற்சாலை அங்கே வரணும்னா அந்த மக்களினுடைய சம்மதம் விட்டு அது அங்கே வரக்கூடாது. அப்பதான் இது ஒரு ஜனநாயக அரசுன்னு அர்த்தம். அவங்க ஒரு ஆதாரத்தை, இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஆதாரத்தை, நான் ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த மோதல் எல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அழிக்க வரும்போது தான் ரயில் தண்டவாளம் போட்டீங்க, சாலைகளை போட்டீங்க. அதுக்காக நிலம் கொடுத்தவங்கன்னா மக்கள் தான். ஏன்? அது அவங்கள வேற எந்த ஒருத்தரையும் பாதிக்கல. 2 பக்கம் விவசாயம் நடக்க நடுவில் சிக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். அப்போதான் நான் சின்ன பையனாக இருக்கிற அந்த நினைவுகள்லேருந்து நான் சொல்கிறேன். எல்லாம் பார்ப்பாங்க, 9 மணி ட்ரெயின் போகுதுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நில ஆர்ஜிதம் என்கின்ற பேரில் வந்துட்டு பெரிய அராஜகமாக நடந்தது. 8 வழி சாலைக்கு நடந்தது பார்த்தோம். நம்ம எவ்வளோ போகிறான்னாங்க. ஒரு பெரியம்மா அப்படியே மண்ணை விட்டுட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு அழுதுச்சுல்ல. கடைசியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அதை ஒழிச்சு கட்டணும் நம்ம. இல்லாட்டி டிஃபென்ஸ் காரிடார் இந்த நிர்மலா சீதாராமன் தான் உடைக்காம பிழைக்கிற எண்ணம். இவங்கள தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது. ஸோ இப்படிப்பட்ட திட்டங்கள் வரும் பொழுது அந்த மக்கள் தான் போராட வேண்டும் என்பதல்ல, அந்த மக்களோடு சேர்ந்து நாமும் குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இதை இன்றைக்கு பேசியிருக்கின்றேன். இன்னொரு பக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் நடித்து வெளியாகவிருந்த அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு ஸ்ரீனிவாசா மற்றும் அருள்முருகன் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், விஜயனுடைய இந்த படம் மீண்டும் தணிக்கை துறையினுடைய மறு பார்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அதில் சில இடங்களில் வரக்கூடிய வசனங்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் மதக்கலவரம் தூண்டப்படுகிறது என்பதை போன்ற வசனங்கள் அது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே தணிக்கை குழு மறுபடியும் பார்த்து பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதைத்தான் எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க, கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஏன் அந்த மாதிரி போகுது? ஜனநாயகத்தினுடைய அந்த படத்தினுடையது அது ஒரு சாதாரணமானது தான். அதில் அரசியல் கருத்து இருக்கிறதை கூட நம்ம வந்துட்டு பெரிதாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு கலைஞனுடைய சுதந்திரம் அது, அரசியல் சுதந்திரம் அது, அரசியல் உரிமை அது, அது அவங்க பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இதையே இவ்வளோ இழுத்தடிக்கிறாங்க. நிச்சயமா அது விஜயோட படமா இருக்கட்டும், யாரோட படமா இருக்கட்டும், இது இழுத்தடிக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. அந்த இழுத்தடிப்பதனுடைய பின்னணியில ஒரு அரசியல் இருப்பதும் தெரிகிறது. அந்த அரசியல் என்னன்றது நம்ம பெருசாக விளக்கிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை, பார்க்கலாம். ஆனால் இதில் 2 விஷயம் வந்துட்டு பாதிக்கப்படுது. ஒன்று கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம். ஒரு கலைஞனுடைய படைப்பு சுதந்திரம். கலைஞனா நான் ஒன்று விஜய சொல்லலை, அது கதை, வசனம், டைரக்ஷன், அது எடுத்த அந்த கலைஞனுடைய கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம். 2வது அந்த திரைப்படத்தை எடுத்த நிறுவனத்தினுடைய வணிக சுதந்திரம். அதுவும் முக்கியம் இல்லை. இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. விஜய் உட்பட அவருக்கு 250 கோடி 200 கோடி ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. அவங்க அதை சம்பாதிக்கணும்ல. எனவே அந்த இடத்தில் அரசியல் தலையீடு என்பது இதையெல்லாம் பாதிக்கின்றது. எனவே நாம் கண்டிக்கின்றோம். அது முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் கண்டிக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.